வணக்கம். நான் டாக்டர் ஸ்வாதிகா, மகப்பேறு மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர். லேடிஸ்க்கு காமனா வரக்கூடிய நார்க்கட்டி தான் ஃபைப்ராய்டு. ஃபைப்ராய்டு கட்டினால மாதவிடாய் சமயத்துல வலி அதிகமா இருக்கிறது, மாதவிடாய் சமயத்துல உதிரப்போக்கு அதிகமா இருக்கிறதுல காமன் சிம்டம்ஸ். இப்போ ஃபைப்ராய்டு கட்டிய நேச்சுரலாவோ இல்ல உணவு முறைகளாலேயோ ஷ்ரிங்க் பண்ணுறது கடினம். ஆனா ஒரு சில உணவுகள் எடுக்கும் போது ஃபைப்ராய்டு கட்டி வர்றதுக்கான ரிஸ்க் குறையுது, சில உணவுகள் எடுக்கும் போது ஃபைப்ராய்டு கட்டி வர்றதுக்கான ரிஸ்க் அதிகரிக்குது. அதே மாதிரி சில உணவுகள் எடுக்கும் போது ஃபைப்ராய்டு கட்டி ஸ்லோவா ஷ்ரிங்க் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் விமென்ல ஃபைப்ராய்டு கட்டினுடைய ப்ரிவலன்ஸ் ஜாஸ்தி. ஸோ இந்த விமென்ல பிளாக் விமென் ஹெல்த் ஸ்டடி அப்படின்னு நியூட்ரிஷன் அண்ட் ஃபைப்ராய்டை லிங்க் பண்ணி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இதுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நம்பர் 1, ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள ஃபுட்ஸ், அதாவது ஒயிட் பிரெட், பாயில்ட் ரைஸ், பொட்டேட்டோஸ், ஃப்ரூட் ஜூசஸ், வாட்டர்மெலன், கார்ன்ஃபிளேக்ஸ், சுகர், கேண்டி, இந்த மாதிரி ஃபுட் எடுக்கும் போது உடம்புல ரேப்பிடா சுகர் லோட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த சுகர் லோடு ஃபைப்ராய்டு வளர்றதுக்கு மூல காரணமா இருக்கக்கூடிய ஃபீமேல் ஹார்மோன், அதாவது ஈஸ்ட்ரஜனுடைய பயோ அவைலபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள ஃபுட் எடுக்கும் போது ஃபைப்ராய்டினுடைய வளர்ச்சி அதிகரிக்கலாம், அதே மாதிரி ஃபைப்ராய்டு வர்றதுக்கான ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகுது. ரெண்டாவது, ஒரு நாளைக்கு 3 to 4 சர்விங்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறதுனால நமக்கு ஃபைப்ராய்டு வர்றதுக்கான ரிஸ்க் கம்மியாகுது. மூணாவது பார்த்தோம்னா, ஒரு வகையான ஸ்ட்ராபெரிஸ், ரொமினோ ஸ்ட்ராபெரிஸ் சொல்லக்கூடிய ஸ்ட்ராபெரிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட், அதாவது ஆந்த்ரோசயானின் ஃபைப்ராய்டு கட்டிகள்ல இருக்கக்கூடிய செல்ஸ்னுடைய டெத்தை ஆக்சிலரேட் பண்ணுது. ஸோ ஸ்ட்ராபெரி எக்ஸ்ட்ராக்ட் ஃபைப்ராய்டு கட்டி வளர்ச்சியை தடுக்கலாம் இல்ல ஷ்ரிங்க் பண்ணலான்னு ஸ்டடிஸ் இருக்கு. ஸோ ஒரு பெரிய ஃபைப்ராய்டு கட்டி இருக்கு அப்படின்னா, அதை ஒரு 10 சென்டிமீட்டரோ 6 சென்டிமீட்டரோ கட்டி இருக்கு அப்படின்னா, நம்ம அதை ஃபைப்ராய்டு ஃப்ரெண்ட்லி டயட்னால அதை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணவோ குறைக்கவோ ஷ்ரிங்க் பண்ணவோ செய்ய முடியாது. ஆனா உங்களுக்கு ஃபைப்ராய்டு ரிமூவல் சர்ஜரி பண்ணியிருக்கு, இல்ல சின்ன சின்ன கட்டிகள் இருக்கு, அதாவது சீட்லிங் ஃபைப்ராய்ட்ஸ் சொல்லும், 1 சென்டிமீட்டர் இல்ல 1.5 சென்டிமீட்டர் கட்டிகள் இருக்கு அப்படின்னா, ஒரு ஃபைப்ராய்டு ஃப்ரெண்ட்லி டயட் பிளான் ஃபாலோ பண்ணறதுனால ஃபைப்ராய்டு திரும்பி வர்றத ஓரளவுக்கு தடுக்கலாம். அதே மாதிரி ஃபைப்ராய்டினுடைய வளர்ச்சியும் நம்ம ஓரளவுக்கு தடுக்க முடியும். தேங்க்யூ.